Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போகிற டாபிக் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசரில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்த மெத்தட் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் செகண்ட் வந்து செஷன் ஸ்டோரேஜ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். குக்கீஸ் அண்ட் தென் வந்து செஷன் ஸ்டோரேஜ். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன, அண்ட் தென் அந்த லோக்கல் ஸ்டோரேஜை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஓகேங்களா? லைக் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த குக்கீஸ் அண்ட் தென் செஷன் ஸ்டோரேஜ் மாதிரி இந்த லோக்கல் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இஃப் யூ நீட் த டேட்டா வி கேன் ரிட்ரைவ் அண்ட் வி கேன் யூஸ் இட். ஸோ அப்போ நம்ம தேவைப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெப் ப்ரௌசர் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்பாக்ஸ், குரோம் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த மாதிரியான வெப் ப்ரௌசரில் இந்த டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு நேம் நான் என்டர் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து சத்யா நான் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேம் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த வெப் பேஜில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும், செஷன் ஸ்டோரேஜ் அண்ட் தென் குக்கீஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம குக்கீஸ் அண்ட் தென் செஷன் ஸ்டோரேஜ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். இதில் நமக்கு வந்து நம்மளோட HTTPன்னு கொடுத்துட்டு நம்மளோட ஹோஸ்ட் நேம் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீ அண்ட் தென் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேவ் பண்ணுற டேட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ அண்ட் தென் வேல்யூ வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதில் கீ பார்த்தீங்க அப்படின்னா யூசர்னு சொல்லிட்டு நான் டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமில் செட் பண்ணியிருந்தேன். அது அதுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூசர்ஸ் வந்து இன்புட்டாக வாங்கி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இங்கே டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் வந்து சத்யான்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே பாபுன்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சத்யா அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக பாபு அப்படிங்கிற நேம் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் நேம் வந்து பாபுன்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக டெலீட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆகாது. நமக்கு டிஃபால்ட்டாக வெப் ப்ரௌசர் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு இந்த டேபை க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சிஸ்டமே வந்து ஷட் டவுன் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா அந்த வெப் பேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வேணுங்கும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. இதுவே செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னா பர்டிகுலராக இப்போ நீங்கள் இந்த வெப்பேஜில் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்பேஜை நீங்கள் வேறு டேபில் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ரன் ஆகும், பட் வந்து அந்த டேட்டா இருக்காது. ஓகேங்களா? அது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் மட்டும்தான், அது வந்து ரிமூவ் ஆகிடும் உடனே. இன்கேஸ் நீங்கள் வந்து டேப் க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா இருக்காது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஸ்டோரேஜில் மட்டும்தான். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரரியாக இருக்காது, நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நாமளாக எப்போவே ரிமூவ் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ப்ரௌசரில் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இதோட சைஸ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 MB வரைக்கும் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம வேணுங்கும் போது அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் அந்த டேபோ இல்லை அந்த ப்ரௌசரையோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா இருக்காது.
ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட HTML பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக HTMLோட கோட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிவ் எலமெண்ட்டில் கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிவ் எலமெண்ட்குள்ளார நான் வந்து காலம்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். அது மார்ஜின் டாப் வந்து நான் ஒரு 5 வேல்யூக்கு வந்து ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு H1 டேக் வச்சுக்கலாம். ஸோ H2 வச்சுக்கலாம். H2 டேக்ல வந்து நம்ம ஹெட்டிங் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் நான் கொடுத்துக்கிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் தென் இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் பிரைமரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு நமக்கு ஹெட்டிங் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இங்கே இன்புட் டேக்கை நான் கொடுத்துக்கிறேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அண்ட் தென் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்புட் பாக்ஸ்லேருந்து நம்ம வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஐடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஐடி வச்சு நான் வந்து இந்த இன்புட் பாக்ஸுங்கிற வேல்யூ நான் கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ஐடி வந்து யூசர் நேம் நான் வச்சுக்கிறேன். யூசர் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மார்ஜின் டாப் வந்து ஸோ மார்ஜின் டாப் வேணாம். ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பட்டன் இதுக்கு வந்து சேவ் அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். சேவ். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டனுக்கு கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் btn ஐஃபன் சக்ஸஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து அதுக்காக ஆன் கிளிக் ஈவெண்ட் நான் கொடுக்குறேன். ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நான் வந்து சேவ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் கிளாஸ் btn சக்ஸஸ்க்கு பதிலாக இங்கே வந்து பிரைமரி நான் கொடுத்துக்கிறேன். பிரைமரி அண்ட் தென் ஆன் கிளிக்கில் வந்து சேவ் டேட்டாக்கு பதிலாக டிஸ்பிளே டேட்டா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே டேட்டா. இங்கே சேவ் அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக டிஸ்பிளே அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒட்டி இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்களா ஃபார்ம் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து மார்ஜின் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூ கொடுத்து நான் ஸ்பேஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக வந்து இங்கே ஒரு நான் டேக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து H2 டேக் நான் கொடுத்துக்கிறேன். H2 ஆர் H3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ H3 டேக்கில் ஒரு ஐடியை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே நான் கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே அண்ட் தென் இது கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் டெக்ஸ்ட் இன்ஃபோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் நேம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்கான கோட் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு சேவ் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் சேவ் டேட்டா. இப்போ இந்த சேவ் டேட்டாக்குள்ளார நம்ம யூசர் வந்து இன்புட் கெட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்புட்டை கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா வேர் இன்புட் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நான் அந்த ஐடி நேமை பாஸ் பண்ணிக்கிறேன். யூசர் நேம். ஸோ இப்போ நம்ம இப்படி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிடுவோம். அதுக்குள்ள வேல்யூ கெட் பண்ணோம் அப்படின்னா டாட் வேல்யூ சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம அந்த வேல்யூ கெட் பண்ணி நான் இன்புட் டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அலாட்டில் இன்புட் டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளை இதில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இன்புட் பாக்ஸில் நேம் சத்யான்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த இன்புட் வந்து அலாட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் இன்புட் டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு கீ நேம் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, கீ நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து யூசர் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு கீ நேம் நான் கொடுக்குறேன். அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு இந்த இன்புட் டேட்டா அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து சேவ் ஆகிடும் லோக்கல் ஸ்டோரேஜில். இப்போ நமக்கு டேட்டா சேவ் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற நேம் வந்து உடனே கிளியர் ஆகிடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் கெட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் வேல்யூவோட டாட் வேல்யூ ஈக்குவல் டபுள் கோட்ஸில் நான் வந்து எம்டியை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்தமாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை சேவ் பண்ண உடனே நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ராம் குமார் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து டேட்டா வந்து சேவ் ஆகியிருக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு சேவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற நேம் வந்து கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் இங்கே இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை அப்ளிகேஷனில் போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிற கீ வந்து கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் தென் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ராம்குமார் அப்படிங்கிற நேம் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். வெப் ப்ரௌசர் கீழே வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான கோட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இங்கே ஃபங்க்ஷன் டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நாம் அந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேர் ஸ்டோர் டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டோர் டேட்டா ஈக்குவல் இங்கே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு கீ நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த கீ நேம் வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் அந்த யூசர் கொடுத்துட்டு அந்த நேம் நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த நேம் வந்து கெட் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத. ஜஸ்ட் அலாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஸ்டோர்டு டேட்டா வந்து நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அலாட் பாக்ஸில் ராம்குமார் அப்படிங்கிற நேம் வந்து ரிட்ரைவ் பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ அந்த நேமை இங்கே நம்ம வெப் ப்ரௌசரில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு டேக் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், HT டேக். இல்லை நம்ம ஐடி வந்து டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டிஸ்பிளே ஐடி நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் இங்கே வந்து டிஸ்பிளே எலமெண்ட் நான் கொடுக்குறேன். எலமெண்ட் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஐடி நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் கண்டிஷனில் ஸ்டோர்டு டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளில் டேட்டா இருக்க நம்ம செக் பண்ணிக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா இஃப் கண்டிஷனில் வரும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த டிஸ்பிளே எலமெண்ட்டில் வந்து அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம். ஈக்குவல் டபுள் கோட்ஸில் யூசர் நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். யூசர் நேம் அண்ட் தென் இங்கே வந்து ப்ளஸ் நான் கொடுத்துட்டு நான் அந்த வேரியபிள் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டோர்டு டேட்டா. ஸோ இன்கேஸ் டேட்டா இல்லை அப்படின்னா நமக்கு எல்ஸ் பார்ட் வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ளார ஈக்குவல் டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுறேன்னா நோ டேட்டா ஸ்டோர்டு இன் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டாவை அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த டிஸ்பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் நேம் வந்து ராம்குமார் சொல்லி நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு உங்கள் சத்யா நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு சேவ் ஆகிருக்கும்.
இப்போ நான் டிஸ்பிளே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு யூசர் நேம் வந்து சத்யான்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இந்த யூசர் நேமுக்கும் இந்த பட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இங்கே HT டேகில் நம்ம இந்த டிஸ்பிளே எலமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே இந்த கிளாஸ் கலர் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் வந்து ஒரு 3 வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு யூசர் நேம் வந்து சத்யான் டிஸ்பிளே இருக்கும். அண்ட் தென் அந்த ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். அந்த பட்டனுக்கும் அந்த டிஸ்பிளே எலமெண்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே மார்ஜின் டாப் வந்து 3 சொல்லிட்டு அந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் டேட்டா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோ டேட்டா ஸ்டோர்ட் இன் வெப், அதாவது லோக்கல் ஸ்டோரேஜில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ளிகேஷனில் இந்த யூசர் அப்படிங்கிற டேட்டா வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். டிஸ்பிளே கொடுத்தா அப்படின்னா நமக்கு நோ டேட்டா ஸ்டோர்ட் இன் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு நேம் நான் சேவ் பண்ணுறேன். ஷாம் கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஸ்பிளே கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் நேம் வந்து சாம் சொல்லி நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேப்பில் இந்த லிங்க் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து டிஸ்பிளே நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அந்த யூசர் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. நம்ம எத்தனை டேப் நம்ம கிரியேட் பண்ணாலும் நம்ம அந்த டேப்பில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி நம்ம அந்த யூசர் நேம் வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் கிடையாது, இது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. ஸோ நாமளாக எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து வெப் ப்ரௌசர் தான் இருக்கும். ஆனால் செஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் இன்னொரு டேப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த யூசர் நேம் ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஏன்னா அந்த நீங்கள் வந்து எந்த டேபிள் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த டேபிள் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்து இருக்காது. ஓகேங்களா. அது வந்து செஷன் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா சொல்லி பார்த்துருந்தோம். இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 MB வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன, அண்ட் தென் அந்த லோக்கல் ஸ்டோரேஜை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ அண்டில் பை பை, சி.